ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு நம்ம அத்து சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. என்னோட இந்த பிகினிங் ஸ்டேஜில் கிடைக்கிற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இப்போ ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சிம்பிளான பரங்கிக்காய் கறி, நல்ல காரமும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகா, அதை சும்மா 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பரங்கிக்காய், அதை தோல் சீவிட்டு நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாம்பார் பொடியே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இந்த ஜீரகம், வரமிளகா, சாம்பார் பொடி இதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. ஸோ இதே காம்பினேஷன்லேயே பண்ணி பாருங்கள். இப்போ இது வேகிற வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி திறந்து பார்ப்போம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. நடுப்புற இதை கொஞ்சம் திருப்பியும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கலரிட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுத்து. இதை திருப்பி விடும்போது அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இது பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் அதை சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காய் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லம் கரைய ஆரம்பித்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காயோடு சேரும்போது அது திருப்பியும் இறுகின்றோம். இப்போது 1/4 கப்பு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே உங்களுக்கு நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது. அண்ட் நம்ம பரங்கிக்காவை எவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆனால் அது வெந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போது நல்லா பாதியாக எடுத்து. ஸோ நீங்கள் பரங்கிக்காவை நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், காய் பதத்துக்கு வந்துடும். இப்போ இது ரெடியாக எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ நல்ல காம்பினேஷன். இது நல்ல காரசாரமான ஒரு வத்த குழம்பு இல்லை மிளகு குழம்பு, அதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தேங்காய் வெல்லத்தோடு சேர்ந்ததுக்கப்புறமா அந்த வரமிளகாயோட சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.